என்னென்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கிருமிகள் அதையெல்லாம் தேன் வந்து கொண்டுரும். சுத்தமான தேன் வந்து மார்க்கெட்டில் இல்லை. எல்லா தேனுமே காட்டில் எடுக்கிற தேன் என்ன ஸ்பெஷல்னால் டேஸ்ட்டு மாறி மாறி வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரிஜினல் காட்டு தேன். அது வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு அடை நீங்கள் வந்து 2000 3000 கொடுத்தா கூட அந்த டேஸ்ட் கிடைக்காதுன்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் லேபில் கொடுத்து ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது, FIECHE, அந்த டெஸ்ட்டு பண்ணி நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் பியூர் தேன். புரியுது? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்வீட்டை விட ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம், ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல. வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப உணவர்களுக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கன்னா தேனை பற்றி பார்க்க போகிறோங்க. தேன் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, தேன் வாங்கி சாப்பிடணும், தேன் வாங்கி சாப்பிடணும் ஆசை. இங்கே கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா டிவைன் ஹனின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பர்ஃபெக்டாக பண்ணுற தேனை இதான்யா, இப்போ தான்யா தேன் சவால் விட்டு பேசுகிறாருங்க. அவங்கள பற்றி நம்ம லைவாக இன்டர்வியூ எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, என் பேர் ராஜேஷ். கம்பெனி பேர் டிவைன் பீஸ் ஹனி. கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது, வடவழின்ற இடத்துல. நாங்கள் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஏதாவது ஆர்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பொருள் ஆர்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு தேடலில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்ரி காலேஜில் வந்து ட்ரைனிங் போனேன், தேனீ வளர்ப்பு ட்ரைனிங்கில் அவங்க வந்து சுத்தமான தேன் கொடுத்தாங்க சாப்பிட. அதை சாப்பிட்டப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி தேன் வந்து மார்க்கெட்டில் இல்லை, இந்த மாதிரி சுத்தமான தேன் வந்து மார்க்கெட்டில் இல்லை, நம்ம இதையே வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு காட்டுத்தேன் ஒரு 10 kg ஆர்டர் கிடச்சிதுங்க. அதுக்காக நான் ஊட்டி போயிட்டு இந்த குறும்பர்கள்னு இருந்தாங்க அங்கே ஆதிவாசிங்க, குறும்பர்கள், அப்புறம் வந்து காட்டு நாயக்கன்னு இருக்காங்க, ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ அதோட ஒரிஜினலான அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. ஒரு 5th படிக்கும்போது நான் ஒரிஜினல் தேன் சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஞாபகம் வரப்போ இது தேன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த காட்டு தேன், சரி காட்டு தேனே நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணிடலாம், இந்த இது பண்ண வேண்டாம், பண்ண தேன்லாம் பண்ண வேண்டாம், பெட்டி தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காட்டு தேனே பண்ண ஆரம்பித்தோம். தொடர்ந்து ரொம்ப நாள் ஊட்டிலே வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சீசன் முடிஞ்சப்பறம் அங்கே தீர்ந்துருச்சு. ஸோ இப்போ சீசன் தீர்ந்துடும், ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லேயுமே சீசன் தீர்ந்துடும். இப்போ நம்ம ஒரு 10 ஃபாரஸ்ட்டுக்கிட்ட எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்தால் தான் அது வருஷம் பூரா கொடுக்க முடியும். ஒரு 10 ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுருக்கோம். அங்கே இருக்க ட்ரைபல்ஸு அவங்கள்ட்ட இப்போ எனக்கு வந்து ஒரிஜினல் தேன் பார்த்தாலே தெரியும். அதுபோக டெஸ்ட் பண்ணலாம். அக்ரியில் வந்து உங்களுக்கு ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது அக்ரி காலேஜில். அதில் 50 கிராம் கொடுத்தீங்கன்னா யார் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 235 சார்ஜ் பண்ணுறாங்க. அது டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் வந்ததுன்னா பியூர் தேன், சரிங்களா? அது நீங்கள் யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி நாங்களும் அங்கே டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொம்பு தேன், சரிங்களா? இது மாதிரி கொம்பு தேன், மலைத்தேன் எல்லாமே சேல் பண்ணுறோம். இந்த கொம்பு தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொம்பு தேன், மலைத்தேன் எதுவாக இருந்தாலும் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து உள்ளே போகாது. இந்த பக்கத்தில் இந்த பக்கம் லைட் போகாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. காட்டு தேன் நீங்கள் வெளியே வாங்குகிற பண்ணத்தேன் எல்லா தேனும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் லைட் பாஸ் ஆகி உள்ளே தெரியும். இந்த ஒரிஜினல் காட்டு தேன் வந்து லைட் பாஸ் ஆகாது. பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைட் பாஸ் ஆகாது, அது காமிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் இப்போ வாங்குகிற கொம்பு தேன் 2 மாதம் கழித்து வாங்குகிற கொம்பு தேன் டேஸ்ட்டு கலர் மாறி மாறி வரும். கலர் மாறாட்டியும் டேஸ்ட்டு மாறி மாறி வரும். நீங்களே கேட்டாலும் ஒரே டேஸ்ட்டில் கிடைக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது. ஏதோ ஒரு சீசனில் தான் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு மீடியம் திக்னஸ் இல்லை தண்ணியாக கூட வரும் தேன். இதெல்லாம் தான் வெளியே இருக்கிற டூப்ளிகேட் தேன், கடையில் விற்கிற பண்ணத்தேன், இதுக்கும் ஒரிஜினல் தேனுக்கான டிஃப்ரென்ஸ். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தேன் எடுக்கிறோம். அந்த வெரைட்டி வந்து இப்போ இங்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அது இன்னும் எடுக்கலை, ஜூன் மாதம் தான் எடுப்போம். டைகர் ரிசர்வ்னா நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்னு இருக்குது, முதுமலை டைகர் ரிசர்வ். அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனுஷ நடமாட்டமே கிடையாது, டீப் ஃபாரஸ்ட்டு. இப்போ பந்திப்பூர் மெயின் ஃபாரஸ்ட்லேருந்து உள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் போயிடுவோம், உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எடுக்கிற தேன் விற்கிறோம், டைகர் ரிசர்வ் ஹனின்னு சொல்லி விற்கிறோம். அது இப்போ ஸ்டாக் இல்லை, ஜூன் மாதத்துக்கு மேலே தான் கிடைக்கும். அது வருஷத்துக்கு ஒரு தான் அங்கே உள்ளே போய் நீங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி தேன் இல்லாமல் விற்கிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தேன் இருக்குது. குறிஞ்சி தேன் வரும். குறிஞ்சி தேன் என்னென்னா, அது வெள்ளை குறிஞ்சின்னு ஒரு மலர் இருக்குது. அப்புறம் நீலக்குறிஞ்சின்னு ஒன்று இருக்குது. நீலக்குறிஞ்சி வந்து 12 இயர்ஸ் கொஞ்சம் தான் கிடைக்கும், அது இப்போ கிடைக்காது. இந்த வெள்ளை குறிஞ்சி வந்து இது வருஷம் கிடைக்கும். இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் மட்டும் 7 வருஷம் முடிஞ்சிருக்கும். அந்த பெல்ட்டில் சுற்றி இருக்கிற மரங்களில் எடுக்கிற தேன் வந்து வெள்ளை குறிஞ்சி தேன். அந்த மாதிரி இது கிடைக்கும். 7 இயர்ஸ் ஒன்ஸ் கிடைக்கிறது தான். ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு இதுவும் கிடைக்கிது. ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் வந்து 7 இயர்ஸ் முடிஞ்சிடும், அந்த மாதிரி கிடைக்கும்.
வேப்பம்பூ தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ தேன்லாம் நான் போன வருஷம்லாம் கிடைக்கல, வேப்பம்பூ சீசன்லேயும் கிடைக்கல, லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வேப்பம்பூ தேன்லாம் கிடைக்கல. இந்த வருஷம் வந்து கிடச்சிருக்கு. வேப்பம்பூ பூத்திருக்கும் போது காட்டில் மரத்தில் ஏறி எடுத்தது தான். சரிங்களா, வேப்பம்பூ சீசனில் எடுத்த தேன் வந்து சிறுதேன். இந்த கிரவுண்டுக்கு அடியில் மர பொந்துக்குள்ளே சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி சிறுதேன் இது. இது வந்து குழந்தைங்க பேச்சு வராமல் இருக்க குழந்தைங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு அவங்களாம் சாப்பிடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா காட்டு முருங்கை தேன், காட்டில் முருங்கைப்பூ பூக்கிற சீசனில் எடுத்த தேன். அதே மாதிரி தான் அந்த முருங்கைப்பூ பூக்கிற சீசனில் வேறு மரங்களில் தேன் கூடு இருக்கும். முருங்கை மரத்தில் தேன் கூடு இருக்காது. ஆனால் முருங்கைப்பூ நிறைய பூக்கிற சீசனில் வேறு மரத்தில் இருக்க தேன் கூட்டில் இருந்து எடுத்தது. சரிங்களா, இதுவுமே பார்த்திங்கன்னா வருஷம் இந்த வருஷம் முருங்கை தேன் வேறு டேஸ்ட் வரும், அடுத்த வருஷம் வேறு டேஸ்ட் வரும். அந்த மாதிரி தான் எதுவுமே வரும். எல்லா தேனுமே காட்டில் எடுக்கிற தேன் என்ன ஸ்பெஷல்னால் டேஸ்ட்டு மாறி வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரிஜினல் காட்டு தேன். பாருங்கள், இது ஒரிஜினல் கொம்பு தேனடை, கொம்போடையே இருக்குது. இந்த மாதிரி கூட கொடுக்குறோம், 1/2 கிலோலேருந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். சரிங்களா, இந்த கொம்பு தேன் வந்து இப்படி கடிச்சு இப்படியே சாப்பிடலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உயிர் சத்து வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தேன் இதுலேருந்து புழிஞ்ச அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் விற்போம் உங்களுக்கு. ரொம்ப கொமட்டதுனால வந்து இந்த ஸ்ட்ராங்னஸ் தாங்க முடியல, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிர் சத்து அதிகமாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தேனை புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் விற்கிறதுக்கும் இந்த அடையிலேருந்து நேராக சாப்பிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உயிர் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அடை, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 50 அடை 100 அடை அது மாதிரி மொத்தமாக புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஒரே ஒரு அடையிலேருந்து சாப்பிடுவீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு அடையிலேருந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு அடை நீங்கள் வந்து 2000 3000 கொடுத்தா கூட அந்த டேஸ்ட் கிடைக்காதுன்ற அளவுக்கு இருக்கும். என் பொண்ணே பார்த்தீங்கன்னா தேனடை சாப்பிடுவாங்க. இப்போது சாப்பிட்டு அவங்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்வீட்டை விட ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல. தேன் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற தண்ணியில் ஊற்றி டெஸ்ட் பண்ணுறது அப்புறம் எல்லாமே காமிக்கிறேன். தண்ணி இதில் ஊற்றுறோம். சரிங்களா, தண்ணி இதில் ஊற்றுறோம். ஏன்னா இது வந்து டூப்ளிகேட் தேன். சரிங்களா, ஒரிஜினல் தேன் கிடையாது, டூப்ளிகேட் தேன். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். தண்ணியில் ஊற்றுனா எப்படி கரையாமல் இருக்கா என்னென்னு பாருங்கள். சரிங்களா, இது வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றுனா பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், அடியில் தேன் நீட்டாக செட்டில் ஆகிருக்கு, சுத்தமாக கரையவே இல்லை. நீங்களே பார்க்கலாம், இது டூப்ளிகேட் தேன். சரிங்களா, இது கரையலை. சரிங்களா, இதே மாதிரி ஒரிஜினல் தேனை ஊற்றுறேன், அதுவும் கரையாது. நீங்கள் பாருங்கள். சரி, கட் பண்ணிடுங்க சார். ஊற்றணும், கரையலை. இதில் ஒரிஜினல் தேனை ஊற்றுறோம் பாருங்கள். தண்ணியில் ஊற்றி இதில் வந்து ஒரிஜினல் தேனை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் தேன், முருங்கை தேன். இது ஊற்றுறோம் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கரையில், ஒரிஜினல் தேனும் கரையில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டூப்ளிகேட் தேனும் கரையில், ஒரிஜினல் தேனும் கரையில். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி டெஸ்ட் பண்ணிடலாம், நீங்கள் தேனெலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறது. எப்படி டெஸ்ட் பண்ண எல்லாமே கடைசியில் நான் சொல்கிறேன், வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். இது நீ பாருங்கள். இப்போ அடுத்த டெஸ்ட்டு நம்ம போகலாம். இப்போ வந்து டூப்ளிகேட் தேன், இது வந்து உங்களுக்கு எரிய வச்சு காமிக்கிறேன்.
பாருங்கள் இதில் வந்து இந்த வத்தி குச்சியில் கொஞ்சமாக அப்படி தொட்டுக்கலாம். நீ பாருங்கள் இப்போ இது எரியும். பாருங்கள் டூப்ளிகேட் தேன் நல்லாவே எரியுது. சரிங்களா? ஒரிஜினல் தேனும் எரியும். ஒரிஜினல் தேன் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் இது நான் கொளுத்தி காமிக்கிறேன், அதுவும் எரியும். பாருங்கள் ஒரிஜினல் தேன் வந்து கொஞ்சமாக தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இப்போ இதை வந்து பற்ற வைக்கிறேன், இதுவும் எரியும். பாருங்கள் பாருங்கள் இதுவும் நல்லா எரியுது, ஒரிஜினல் தேனும் எரியுது. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த பேசிக் டெஸ்ட்டு இது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேனா டூப்ளிகேட் தேனாலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் லேபில் கொடுத்து ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது, FIECHE அந்த டெஸ்ட்டு பண்ணி நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் பியூர் தேன். புரியுது? தேன் பார்த்தீங்கன்னா ஃபீசிஸ் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணணும், FIECHE அந்த டெஸ்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும் தேன். அந்த டெஸ்ட் வந்து எல்லா ஃபுட் லேபரேட்டரியும் பண்ணுவாங்க, உணவுப் பொருட்கள் டெஸ்ட் பண்ணுற லேபரேட்டரியில் பண்ணுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு அக்ரி காலேஜில் பண்ணுறாங்க, அங்கே வந்து 235 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து நெகட்டிவ்னு வரணும். நெகட்டிவ்னு வந்தால் எந்த கலப்படமும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? வெளியே லேபில் கொடுத்திங்கன்னா 1000 ரூபாலேருந்து 1500 வரைக்கும் வரும். நாங்கள் வந்து இந்த அக்ரி காலேஜிலே டெஸ்ட் பண்ணுறோம், ஒவ்வொரு பேட்சுமே டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் இல்லாமல் ஸ்டேட்டஸில் வைப்போம், அது எல்லா கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் நான் காமனாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், நான் ஒரு பாமர மேன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இப்போ முருங்கைத்தேன் இந்த வருஷம் நீங்கள் முருங்கைத்தேன் சாப்பிட்றீங்க, அடுத்த வருஷம் முருங்கைத்தேன் சாப்பிட்டு இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதம் ஒரு டேஸ்ட் வரும், அடுத்த மாதம் ஒரு டேஸ்ட் வரும். கொம்புத்தேன், மலைத்தேன் எல்லாமே மாதம் டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். டேஸ்ட் மாறிட்டே இருக்கிறது தான் ஒரிஜினல் தேன். சரிங்களா? டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை தேனை எடுத்து வெயிலில் ஒரு வாரம் வச்சிடுறாங்க. வெயிலில் ஒரு வாரம் வச்சிங்கன்னா மகரந்தமெல்லாம் ஃபுல்லாக போகும். அந்த வெயிலில் ஒரு வாரம் வச்சப்பறம் தான் அதை வந்து ஒரு ட்ரம்மில், ஃபுட் கிரேட் ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து டேப்பில் பிடிச்சி அப்படியே கொடுத்துருவோம். அந்த மாதிரி பாட்டிலில் அப்படியே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். வெப்சைட் இருக்குது, வெப்சைட் வந்து divinebees.in இருக்குது, அதில் நீங்கள் நேராக வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் நேராக வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாராவது ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இது 7 ply பாக்ஸு, இதில் வந்து உடையாமல் வந்துடுற மாதிரி கிளாஸ் பாட்டில் வந்து உடையாமல் அப்படியே வந்துடுவோம். இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணுறோம், எங்கே வேணால் கொரியர் பண்ணுவோம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூரா எல்லா நாடுகளும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்குறோம். US, மலேசியா எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம். இல்லை இந்த நேரடியாக இந்த மாதிரி பேக் பண்ணி நேரடியாக அனுப்பிச்சிடுவோம். அப்படியே தேன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு. ஆன்டி பேக்டீரியல் என்னென்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கிருமிகள் அதையெல்லாம் தேன் வந்து கொண்டுரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா வீக்கம். இப்போது நிறைய இடத்துல உடம்பு உள்ளே வந்து வீங்கியிருக்கும். சில இடங்கள்லாம் நம்ம இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டே இருக்கோம், பெருசாக இது பண்ணுறதில்ல, சுத்தமெல்லாம் பண்ணுறதில்ல, உடம்புல இந்த பேதிக்கெலாம் சாப்பிடல, அந்த மாதிரிலாம் உள்ளே நிறைய பாகங்கள் அதெல்லாமே வந்து வீக்கம் எல்லாமே தேன் வந்து கம்மி பண்ணிடும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற தேனுக்கும் நம்ம தேனுக்கும் பார்த்தீங்கன்னா விலை மட்டும் தான் கொஞ்சம் கூட வரும் நம்ம தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அற்புதமான தேன் மரத்துலேருந்து நேரடியாக எடுத்துறேன். நீங்கள் அதை வாங்குறத விட இந்த மாதிரி நல்ல பொருளாக வாங்கி பயனடைங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேனை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா கீழே நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் மெத்தடில் சார்ட்டை கேட்டுங்க. உங்களோட விடைபெற உங்கள் லோகேஷ். டாடா, பாய்.